வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அரசு விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். வருமான வரித்துறை முறைகேடு குறித்து புதுச்சேரி அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சிபிஐ நடவடிக்கை எடுக்கிறது. அமைச்சர் நமச்சிவாயம் பதில். இனி விரிவான செய்திகள். வருமான வரித்துறையில் முறைகேடு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து புதுச்சேரி அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், இந்திய மக்களுக்கான நீதி கேட்டு நெடு பயணம் என்ற நடைப்பயணத்தை காங்கிரஸ் கமிட்டி வரும் 14ஆம் தேதி துவங்குகிறது என தெரிவித்தார். மணிப்பூர் மாநிலத்தில் துவங்கி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் முடிகிறது என்றும் இதில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் என்றும் தெரிவித்த அவர், தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்று துவக்கி வைப்பதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி வருமான வரித்துறையில் முறைகேடு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் கூறியவர் என 4 பேரை கைது செய்துள்ளதாகவும், இதற்கு புதுச்சேரி அரசின் நடவடிக்கை குறித்து விளக்கம் தர வேண்டுமென வலியுறுத்திய அவர், அதிகமான வரிகள் விதிக்கப்பட்ட மாநிலம் புதுச்சேரி என்றும், ஆனால் மிக குறைவான வரி வருமானத்தை பெறக்கூடிய மாநிலமும் புதுச்சேரிதான் என்றார். அதற்கு காரணம் வரி ஏய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும், இங்குள்ள ரெஸ்டோ பார்களில் விற்கும் மதுபானங்களுக்கு உண்மையான வரி கட்டப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்று கூறுவதாகவும், ஆனால் இதுவரை எந்த தொழில் முதலீட்டாளரும் புதுச்சேரிக்கு வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சர் பதவியேற்ற பிறகு சேதராப்பட்டில் உள்ள நிலங்களை தனித்தனியாக பிரித்து கொடுத்து விட்டார் என்றும், போலியான தொழில் முனைவோர் என்று சொல்பவர்கள் மீது அந்த இடங்களை பதிவு செய்து உரிமை கொண்டாடி கொண்டிருப்பதாகவும் கூறினார். உண்மையான தொழில் முனைவோர் வந்தால் அவர்களுக்கு தருவதற்கு இடங்கள் இல்லை என்றும், இதனால் தான் தொழில் முதலீட்டாளர்களை அழைக்காமல் இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கலாச்சார சீரழிவு நிலைப்பாடு மிக மோசமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்திலேயுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ் சொல்லி அமைக்கக்கூடிய நிலைப்பாடு நடக்க கூட அந்த இடத்துல அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதில் மதுரையை தருவதற்கு இல்லை, அதற்கு மாற்றி ஏற்பாடாக மற்ற இடத்திலே இப்பொழுது மறுபடியும் அரசாங்கம் அதிகமான அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும், நியாயத்தை பெற வேண்டும், நீதியை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நெடுப்பயணம் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அநீதிகள், சமூகத்திலே இருக்கக்கூடிய அநீதிகள், அதே போல ராஜநீதியிலே இருக்கக்கூடிய அநீதிகள், இவற்றையெல்லாம் தட்டி கேட்பதற்காக மக்களுக்காக இந்த நடைபெறும் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். புதுச்சேரியில் உதவியாளர், இளநிலை பொறியாளர் உட்பட அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஜூலை 23ஆம் தேதி மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 116 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோல் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 165 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முதற்கட்டமாக யுடிசி பணிக்கு ஆண்கள் 81, பெண்கள் 23 என 104 பேருக்கும், எல்டிசி பணிக்கு ஆண்கள் 74, பெண்கள் 35 என 109 பேருக்கும் பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு யுடிசி மற்றும் எல்டிசி பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் பல ஆண்டுகளாக நிர்வாக சீர்திருத்த துறையின் வாயிலாக இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்தர் பதவிகள் நிரப்பப்படாமல் இருந்தது. நிர்வாகத்தில் யுடிசி, எல்டிசி பணியிடங்கள் மிகவும் முக்கியமானவை. கோப்புகளை நிர்வாகத்துறையில் வடிவத்திற்கு கொண்டுவர இப்பணியிடங்கள் தான் முக்கியம். இப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததால் பல பணிகள் காலதாமதம் ஏற்பட காரணமாக இருந்தன. தற்போது யுடிசி, எல்டிசி பணியிடங்கள் எழுத்து தேர்வு மூலமாக நிரப்பப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பணியாளர் மற்றும் நிர்வாகத்துறையில் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் நிரப்பப்படும் நிலையில் உள்ளது. முதலில் யுடிசி பணியில் இருந்தவர்களுக்கு அசிஸ்டண்டாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நேரடியாக அசிஸ்டன்ட் பணியிடங்கள் நிரப்பப்படும். பொங்கல் பரிசாக அறிவித்த 500 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது பள்ளி கல்வித்துறையில் 300 பட்டதாரி ஆசிரியர்கள், 67 விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முதலில் 145 தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். அடுத்ததாக சுகாதாரத்துறையில் 105 செவிலியர் அதிகாரி பணியிடங்களுக்கான முடிவு ஓரிரு நாளில் அறிவித்து பணியாணை வழங்கப்படும். கூட்டுறவுத்துறையில் 38 இளநிலை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் பொதுப்பணித்துறையில் 149 இளநிலை பொறியாளர், மின்துறையில் 108 இளநிலை பொறியாளர் பணியிடங்கள் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேபோல் வருவாய் உட்பட அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. காவல்துறையில் ஊர்காவல் படை, உதவி ஆய்வாளர்கள் என அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு அறிவித்தபடி காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவோம் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். தற்போது முழுமையான வடிவம் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அது அறிவிக்கப்படும். அடுத்து செவிலியர் பணியிடங்கள் நம்முடைய சுகாதாரத்துறையில் 105 பணியிடங்களை அதேமாதிரி இன்றைக்கு அல்லது நாளைக்கு அதை கொண்டிருப்பாங்க. இந்த பணியான விரைவில் கொடுக்கும், நாளை கொடுப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கும் அந்த பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து நம்முடைய பொதுப்பணி. புதுச்சேரி அரசு விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றனர். புது பானைகளில் பெண்கள் பொங்கலிட்டும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களின் வீர விளையாட்டுகள், கிராமிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றார். தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக குறிப்பிட்ட அவர், இதனை அரசு விழா மற்றும் குடும்ப விழாக்களில் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகின்றதே என்ற கேள்விக்கு கைகூப்பி பதிலளிக்காமல் வணக்கம் தெரிவித்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1000 பணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடியின இனத்தை சேர்ந்த மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் 18 வயதிற்கு மேல் உள்ள ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இந்த பொங்கல் பண்டிகைக்காக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும்
ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தலா 1000 ரூபாய் வீதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 1,27,628 நபர்கள் பயனடைவார்கள். இதற்காக மொத்தம் 12.76 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. பயனாளிகளுக்கு பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வணிக வரி துறையில் நடைபெற்ற CBI சோதனையை பொறுத்தவரையில் தவறு செய்பவர்கள் அதிகாரி, அரசியல் தலைவர்கள் என யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கின்றனர் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் DGP அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை புதுச்சேரி அரசு நிறைவேற்றியுள்ளது என்றும், அந்த வகையில் புதுச்சேரி மாநில காவல்துறையில் 10 ஆண்டுகள் பணிமுடித்தவர்களுக்கு சிறப்பு தலைமை காவலர்களாகவும், தலைமை காவலர்களாக 15 ஆண்டுகள் பணிமுடித்தவர்களுக்கு சிறப்பு துணை உதவி ஆய்வாளராகவும், துணை உதவி ஆய்வாளர்களாக 25 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வு கொடுக்க அரசு முடிவெடுத்து அரசாணை வெளியிட்டிருப்பதாக அறிவித்தார். காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அந்த வகையில் 500 ஊர்காவல் படை பணியிடங்களுக்கு 20,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த அவர், அவர்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி உடற்தகுதி தேர்வு நடைபெற இருக்கிறது என்றும், இன்னும் பல்வேறு பணியிடங்கள் நிரப்ப நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு விரைவில் நிரப்பப்படும் என்றார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும், கஞ்சா, போதைப் பொருட்களை தடுக்க தனியாக குழு அமைத்து தடுத்து வருவதாகவும் தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்க தனி குழுவை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார். புதுச்சேரி வணிக வரித்துறையில் CBI சோதனை நடத்தியது குறித்து எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், CBI சோதனையை பொறுத்த வரையில் தவறு செய்பவர்கள் அதிகாரி, அரசியல் தலைவர் என யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கின்றனர் என்றும், அதனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வைக்கும் குற்றச்சாட்டுக்கு தகுந்த நேரத்தில் உரிய பதில் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார். கான்ஸ்டபிளா இருந்து 10 வருஷம் முடிச்சவங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்பெஷல் கிரேடு நீண்ட காலமாக காவல்துறையில் காவலர்கள் இந்த கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த அரசாங்கம் அதை பரிசீலனை செய்து அதில் 10 வருஷம் முடித்தவங்களுக்கு, போலீஸ் கான்ஸ்டபிளாக 10 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்பெஷல் கிரேட் அப்படின்னு அந்த கிரேடு கொடுக்கறதுக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. கஞ்சா போதைப் பொருளை தடுப்பதற்கு அது தனியாக குழு அமைச்சு இன்றைக்கு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு 4 கிலோ கஞ்சா ஒரிசாவிலேருந்து பிடிச்சிருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து பிடிச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு பகுதியில் எங்கேருந்துலாம் வருதோ அந்த சோர்ஸில் இருந்தே நிறைய அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணி நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய காவல்துறை அதில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து அந்த போதைப் பொருள் பழக்கத்தையும் சரி, சட்டம் ஒழுங்கும் சரி பாதுகாப்பதில் சிறப்பான முறையில் இன்றைக்கு காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்னைக்கு காலி பணியிடங்கள்லாம் உடனுடன் நிரப்பி அதற்கு உரிய காவலர்களை நியமித்து இன்றைக்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு, சட்டம் ஒழுங்கை காவல் செய்வதற்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை தடுப்பதற்கு, இப்படி எல்லா வகையிலும் எங்களை, அதே மாதிரி சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு அது தனி டீம் நாங்கள் போட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். நடிகர் தனுஷ் நடித்து வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் உள்ள பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கி கொண்டாடினர். பொங்கல் பண்டிகையையொட்டி நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி என முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது. இந்த நிலையில் நடிகர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் வெளியானது.
இதனையொட்டி புதுவை மாநில நடிகர் தனுஷ் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக திரையரங்கம் எதிரே பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கப்பட்டு அதற்கு ரசிகர்கள் பூ தூவி பூசணிக்காய் 108 தேங்காய் உடைத்து கொண்டாடினர். மேலும் பொங்கல் பண்டிகையையொட்டி சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பெண் ரசிகர்கள் சாலையில் இறங்கி நடனமாடியது அப்பகுதியில் இருந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பிரமிப்பை ஏற்படுத்தியது. ரோட்டரி கிளப் மிட்டவுன் சார்பில் எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் சேதமடைந்த கழிப்பிடங்கள் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ளது பழமை வாய்ந்த எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு தொடக்கப் பள்ளி. இப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பிடம் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இந்த நிலையில் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மேற்கொண்ட முயற்சியால் ரோட்டரி கிளப் மிட்டவுன் பாண்டிச்சேரி சார்பில் பள்ளியில் உள்ள 2 கழிப்பிடங்களும் சீரமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி மிட்டவுன் பாண்டிச்சேரியின் தலைவர் கிருஷ்ணராஜ், விஷால், அருள் பிரகாசம், ஆனந்தன் ஆகியோர் முயற்சியில் இந்த கழிப்பிடமானது புனரமைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெண் கல்வியின் பள்ளி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி மற்றும் ரோட்டரி கிளப் மிட்டவுன் பாண்டிச்சேரி நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் என்ன பண்றது அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையின் சார்பாக பொங்கல் விழா நிகழ்வு சாரம் அவை திடலில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற முழக்கத்தோடு தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவினை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பாக பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பாக சாரம் அவை திடலில் பொங்கல் விழா நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் சிவகுமார் தலைமை வகித்தார். மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி, மகளிர் பாசறை நிர்வாகிகள் தேவிகா திருக்குமரன், பிரவீனா மதியழகன், சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன், சித்ரா செல்வகுமார் அனைவரும் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக உலக தமிழ்கழக தலைவர் தமிழுலகன், தமிழர் களம் அழகர் மற்றும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகள், பாசறை பொறுப்பாளர்கள், தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் குடும்பத்தோடு பங்கேற்று பொங்கல் பானையில் பொங்கலிட்டு தமிழர்களின் இசையான பற இசை ஒலிக்க செய்து சிறப்பாக கொண்டாடினர். நெட்டப்பாக்கம் ஏரிப்பாக்கத்தில் பூசிரி பாதை ஆக்கிரமிப்பு குறித்து காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட செயலர் சசிகுமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நெட்டப்பாக்கம் ஏரிப்பாக்கம் கிராமத்திற்குட்பட்ட பூசிரி பாதை காலம் காலமாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்தது. இந்த பாதை 16 அடி அகலம் கொண்டது. ஏரிப்பாக்கம், கல்மண்டபம், நத்தமேடு, அந்திராசி குப்பம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் அந்த பாதையை சுதந்திரத்திற்கு முன்பிருந்து பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. 1971 பாக பிரிவின்படி நடேச கவுண்டர் என அழைக்கப்படும் நடேச பிள்ளை குமாரர்கள் ராஜசுந்தரம், விஜயராகவன், கருணாநிதி, தேவதாஸ் ஆகியோருக்கு இந்த பாதையின் இரு பக்கமும் உள்ள இடங்கள் பிரித்து எழுதி கொடுக்கப்பட்டது. பிரித்ததில் பூசரி பாதை யாருக்கும் சொந்தம் என கூறப்படவில்லை. மேலும் பாக பிரிவில் அந்த பாதையும் காட்டப்படவில்லை. மேலும் அந்த இடத்திற்கு மூலப்பத்திரமும் இல்லை. இதனால் அந்த பாதை தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டிலேயே இருந்து வந்தது. இந்த நிலையில் கருணாநிதி போலி பத்திரம் தயாரித்து முள்வேலி போட்டு அந்த பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். விவரம் அறிந்தவர்கள் யாரேனும் ஏன் இது மாதிரி செய்கிறீர்கள் என கருணாநிதியை கேட்டால் பத்திரம் உள்ளது என்று கூறுகின்றார். அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் துணை கொண்டு இதனை செய்ததாக கூறப்படுகிறது. கோவில் சொத்துக்கள் உள்ளிட்ட பிறர் சொத்துக்களை அபகரிக்க துணை போகும் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர். எனவே அவ்வாறு அவர் போலி பத்திரம் தயார் செய்து வைத்திருந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகளையும் அரசு கைது செய்து அந்த பாதையை பொதுமக்கள் பயன்படுத்தும் பாதையாக விட வேண்டும். இதனை செய்யாவிட்டால் பாதை ஆக்கிரமிப்பு செய்யும் நபரையும் அதற்கு துணை போகும் அதிகாரிகளையும் கண்டித்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.
புதுச்சேரி திப்புராயம்பேட்டையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி திப்புராயப்பேட்டையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு சக்தி செழியன் பீடத்தில் இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனாவின் சார்பில் அதன் தேசிய துணைத் தலைவர் சக்தி செழியன் சுவாமி தலைமையில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள், மாநில அமைப்பு தலைவர் மனோகர், மாநில அமைப்பு செயலாளர் பழனிசாமி, மாநில தலைவர் பாலமுருகன், மாநில மகளிரணி தலைவி தமிழரசி மற்றும் கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க கோரி குடிமைப் பொருள் வழங்கல் துறையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலத்தில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்ட அரிசி கொள்முதல் செய்ததில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக அதற்கான பணத்தை பயனாளிகளின் வங்கி கணக்கில் கடந்த 4 ஆண்டுகளாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ரேஷன் கடைகள் மூடப்பட்டு ஊழியர்கள் வேலையின்றி உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோக திட்டத்தின் அரிசி உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க கோரியும் ரேஷன் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 50 மாத ஊதியம் வழங்க கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு ரேஷன் கடைகளை திறக்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து குடிமைப் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியன் பட பாணியில் லஞ்சம் கொடுத்தால்தான் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாகவும், புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க 10,000 ரூபாயும், சிவப்பு அட்டை வழங்க 15,000 ரூபாயும் அதிகாரிகள் பெறுவதாகவும் மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். அப்புறம் ஹோட்டல்ல போய் பாருங்க, எல்லாம் கலப்பட பொருள் நிறைய. நீங்க பூண்டா 300 ரூபாய் 350 ரூபாய் அப்படி சொல்லுப்பா. அதே தான் நீங்க மூடி விடலாமா? இப்ப நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் வந்து ஊழல் மிக்க அரசாங்கம். அப்ப சட்டமன்றத்தை மூடிடுவீங்களா? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுகவின் ஆர்ப்பாட்டம். ரெட் கார்டு மாத்திரம்னா ஒரு 5,000 கொடுத்தா உடனே நடக்கிற மாதிரி. நீங்க அதிகாரி. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல், விவேகானந்தர் பிறந்தநாள் விழா, திருவள்ளுவர் தினம் ஆகிய 3ஐயும் இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஜவஹர் கல்வி குழும நிறுவனரும் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான ராம சிவராஜன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன், திருகாமேஸ்வரர் இறைவழி குழு அமைப்பாளர் அருட்ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கலிடல், மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆசிரியை மீனாட்சி, தீபா மற்றும் மதி ஆகிய மூவரும் இவ்விழாவினை தொகுத்து வழங்கினர். இவ்விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சாந்தி நன்றி உரை கூறினார். அலுவலக பொறுப்பாளர்கள் சுகுணா, சத்யா, அஜ்மல் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்கு
லாக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் நரிக்குறவர்களுக்கு கழிப்பிடம் கட்டும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி ஓதியம்பட்டு திருக்காஞ்சி சாலையின் அருகே வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களுக்கு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் 3 லட்சம் ரூபாய் செலவில் கழிப்பிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு கழிப்பிடம் கட்டும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமநாதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிட அணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதிதிராவிட அணி தலைவர் பழனிசாமி, அங்காளன், ஹரிகிருஷ்ணன், தட்சிணாமூர்த்தி, சபரி, முருகன், பாலு, கந்தன், ஜெயபாலு, நடராஜன், ஹரிஹரன், நாகராஜ், கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அனுமன் ஜெயந்தியையொட்டி முத்திரப்பாளையம் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரப்பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆசிரமத்தில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தியையொட்டி பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்க புதுவை மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்க புதுவை மாநில தலைவர் AM ஸ்ரீனிவாசன் தலைமையில் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அவர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கழிவுநீர் சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, வெல்லம், முந்திரி, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் AM ஸ்ரீனிவாசன் செய்ய அவருடன் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாநில மகளிரணி தலைவி லக்ஷ்மி, தொகுதி தலைவர் பாலா, செயலாளர் தங்கவேல் மற்றும் ராஜா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலம் அருகே தனது தம்பியை தூங்க வைக்க 4 வயது குழந்தை பாடும் தாலாட்டு இணையத்தில் வைரலாகி உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகிலுள்ள இளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த முனுசாமி பிரியா தம்பதிகளின் மூத்த மகள் 4 வயதுள்ள இலக்கியா. இவருக்கு 6 மாத கை குழந்தையாக தம்பி உள்ளார். அவரது அம்மா வீட்டில் உள்ள ஊஞ்சல் துணியில் தூங்க வைக்க போட்டுவிட்டு சமையல் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது கைக்குழந்தை அழும் சத்தம் கேட்ட 4 வயதுள்ள இலக்கியா தனது தம்பியை தூங்க வைக்க தாலாட்டு பாட்டு பாடிக்கொண்டே ஊஞ்சலை ஆட்டி தனது தம்பியை தூங்க வைக்கும் செயலை கண்ட உறவினர் சிறுமி தாலாட்டும் காட்சியை வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவு செய்துள்ளார். இந்த காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநரை நியமனம் செய்ய வேண்டும், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா வலியுறுத்தல். புதுச்சேரி மாநிலத்திற்கு நிரந்தரமான வகையில் துணைநிலை ஆளுநரை நியமனம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான MS ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார்.
காரைக்காலில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் புதுச்சேரிக்கு 2 ஆண்டுகளாக பொறுப்பு ஆளுநர் பதவியில் இருந்து வருகிறார். காரைக்காலில் கனமழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொறுப்பு ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அது குறித்து ஆய்வு செய்யாமல் தமிழகத்திற்கு ஆய்வு செய்ய வருகிறார். தமிழகத்திற்கு வந்து அரசியல் செய்வதை நிறுத்திவிட்டு புதுச்சேரி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கு ஆளுநர்கள் முட்டுக்கட்டையிட்டு வருகின்றனர். ஆனால் வினோதமாக பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் அரசு நிர்வாகம் முடக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவதில்லை என முதல்வர் புலம்புகிறார். இதற்கு மத்திய பாஜக அரசும் பொறுப்பு துணைநிலை ஆளுநருமே காரணமாக இருக்க முடியும். பாஜக தலைவர்கள் பலர் உள்ளனர். அவர்களில் ஒருவரை புதுச்சேரி ஆளுநராக நியமிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல ஆண்டுகளாக காலியாக உள்ள புதுச்சேரி வகுப்பு வாரிய தலைவர் பதவியை உடனடியாக நியமிக்க வேண்டும். காரைக்கால் வளர்ச்சியில் புதுச்சேரி அரசு அக்கறை செலுத்தவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சென்று சேராத பயனாளிகளுக்கு அத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் விதமாக திருநள்ளாறு அடுத்துள்ள செல்லூர் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாஜே சரவணகுமார் கலந்து கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சென்று சேராத பயனாளிகளுக்கு அத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் விதமாக திருநள்ளாறு அடுத்துள்ள செல்லூர் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டார். இதில் ஆயுஷ்மான் பாரத், உஜ்வாலா, 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு திட்டங்களுக்கான பயனாளிகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டது. இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளையும் அமைச்சர் வழங்கினார். மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் வகையில் சங்கல்ப யாத்திரை வாகனத்தையும் துவக்கி வைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் தனித்தனியே ஸ்டால்கள் அமைத்து அந்தந்த துறை அதிகாரிகள் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து கையேடுகளும் வழங்கப்பட்டன. முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணனுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் 161வது ஜெயந்தி தினம் காரைக்காலில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாஜே சரவணகுமார் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆன்மீக தலைவரும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியுமான சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. மத சீர்திருத்தங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து மக்களிடையே சமய உணர்வை எழுப்ப பாடுபட்ட விவேகானந்தரின் கருத்துக்கள் மற்றும் போதனைகள் இளைஞர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன. எனவே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி தேசிய இளைஞர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் 161வது ஜெயந்தி தினம் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், ஐயாசாமி உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிறுத்தியிருந்த JCB வாகனத்தை திருடி சென்ற பலே திருடன் துரிதமாக துரத்தி பிடித்த திருப்பட்டணம் காவல்துறையினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த சுவைக்கின்ராஜ் என்பவர் காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் செயல்படும் தனக்கு சொந்தமான JCB வாகனத்தை காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தை அடுத்த போலகம் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டை மைதானத்தில் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்று வந்துள்ளார். அவர் திரும்ப வந்து பார்த்தபோது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது JCB வாகனத்தை காணவில்லை. உடனடியாக திருப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார். இதையடுத்து ரோந்து பணியில் இருந்த 2 காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். காவலர்களின் உதவியுடன் சென்று தனது JCB வாகனத்தை துரத்தி பிடித்து சம்பந்தப்பட்ட நபரை காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவரை விசாரித்ததில் அவர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை பகுதியை சேர்ந்த ராஜவேல் என்பதும் இவர் மீது தமிழக பகுதிகளில் வழிப்பறி, சாராயம் கடத்தல், அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த திருப்பட்டினம் காவல்துறையினர் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் கிளை சிறையில் அடைத்தனர். துரிதமாக செயல்பட்டு திருடப்பட்ட JCB வாகனத்தை மீட்டு
குற்றவாளியை கைது செய்துள்ள திருப்பட்டினம் காவலர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். காரைக்கால் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கோவில்பத்து ஸ்ரீ கோதண்டராமன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஏகந்த அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவர் பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பால், தயிர், மஞ்சள், இளநீர், கருப்பஞ்சாறு, சந்தனம், திரவிய பொடி மற்றும் பல வகை பழங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஏகாந்த அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேப்பூர் வார சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள வேப்பூரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வார சந்தை நடைபெறுவது வழக்கம். இன்னும் 2 நாட்களில் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் விடியற் காலையில் இருந்தே விவசாயிகள் தங்களது ஆடுகளை விற்பனை செய்ய ஓட்டி வந்தனர். சந்தையில் அதிகாலை முதல் காலை 9 மணி வரை ஆட்டு சந்தை விறுவிறுப்பாக சென்றது. கடலூர், விழுப்புரம், வேலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் சந்தைக்கு வந்து ஆடுகளை வாங்கி சென்றனர். காலை 9 மணி வரை நடைபெற்ற சந்தையில் சுமார் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விவசாயிகள் ஓட்டி வந்த அத்தனை ஆடுகளும் விற்பனையானதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாடுகளுக்கு தேவையான வண்ண வண்ண கயிர்களின் விற்பனை துவங்கியது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அனைத்து விற்பனைகளும் களை கட்டி வருகிறது. அதிலும் மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளுக்கு கட்டப்படும் வண்ண வண்ண கயிறுகளின் விற்பனையும் தொடங்கியுள்ளது. கழுத்து கயிறு, கொம்பு கயிறு, மூக்கணா கயிறு, கைப்பிடி கயிறு, சங்கு கயிறு, மணிக்கயிறு, மூப்பர் சிண்டு லைலான் கயிறு என அனைத்து வகையான கயிர்களும் வண்ண வண்ண கலர்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பொங்கலுக்கு இன்னும் 2 தினங்கள் உள்ள நிலையில் தற்போது வியாபாரம் மந்தமாக நடைபெறுவதாக கயிறு விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 40 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரை கயிறுகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து வருடா வருடம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு விருத்தாச்சலத்திற்கு வருகை தந்து கயிறு விற்பனை செய்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மரக்காணம் பகுதியில் மழை வெள்ளத்தில் மூழ்கி நாசமான நெற்கதிர்களை வேதனையுடன் அறுவடை செய்யும் விவசாயிகள். மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நெற்பயிர் சாகுபடி செய்திருந்தனர். இந்த நெல் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தது. இதனால் வழக்கம் போல் புது அரிசியில் பொங்கலிட்டு தை பொங்கலை சிறப்பாக கொண்டாட விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக பருவம் தவறி தற்பொழுது இப்பகுதியில் பெய்த கனமழையால் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு உண்டானது. இதன் காரணமாக விளை நிலங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நாசமாகி நிலத்திலேயே அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் தங்கள் இட்ட பயிர் நிலத்திலேயே அழுகி நாசமாவதை பார்க்காத விவசாயிகள் நிலத்தில் முளைந்து வரும் கதிர்களை மட்டும் ஆட்களை வைத்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதுபோல் கதிர்களை மட்டும் அறுவடை செய்து அப்புறப்படுத்தினாலும் அவைகளை உலர்த்த உலர்களங்கள் இருந்த பகுதிகளும் தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் வேறு வழியில்லாமல் அறுக்கும் கதிர்களை நிலத்தின் அருகில் உள்ள சிறிய வரப்புகளில் கட்டுக்கட்டாக வைத்து உலர்த்தி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற உள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெறும். அதேபோல் ஜனவரி 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேடு கிராம பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறும். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 17ஆம் தேதி அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் மொத்தம் 12,176 காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 4,514 மாடுபிடி வீரர்கள் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். இதுவரை பதிவு செய்யப்பட்ட காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களின் எண்ணிக்கையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து 2 முறை தவறாக பதிவாகி விடக்கூடாது மற்றும்
ஆதார் அட்டைகளை டோக்கன்களில் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காளைகளின் உரிமையாளர்கள் பெயரை வாசிக்கும் போது ஜாதி பெயர்கள் இந்த முறை தவிர்க்கப்படும். களம் காணும் காளைகள் வாடிவாசலில் இருந்து சேகரிக்கப்படும் இடத்திற்கு பாதுகாப்பு கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில், அதாவது அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் முதல் பரிசு பெறும் மாட்டின் உரிமையாளருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்படும். அதேபோல் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடும் மாடுபிடி வீரருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்படும் என தெரிவித்தார். கோவில்பட்டியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று பட்டா மாறுதல், பெயர் மாற்றம் மற்றும் பல்வேறு சேவைகளுக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்த நிலையில் பொதுமக்கள் எளிய முறையில் பயன்படுத்தும் வகையில் தமிழக முதல்வரால் மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கதிரேசன் கோபால் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து மழை வெள்ளத்தால் வீடுகள் மற்றும் கால்நடைகளை இழந்த நபர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். பின்னர் இலுப்பையூரணி மற்றும் பெருமாள்பட்டி ஆகிய கிராமத்தில் 11.78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தினை அமைச்சர் கீதா ஜீவன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கோவில்பட்டி நகர் மன்ற தலைவர் கருணாநிதி, ஒன்றிய பெருந்தலைவர் கஸ்தூரி சுப்புராஜ், ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி சந்தானம் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆண்டிப்பட்டியில் உள்ள பழமையான ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி ஓடை தெருவில் உள்ள பழமையான அனுமன் கோவிலில் நேற்று முதல் அனுமனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இந்நிலையில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அனுமனுக்கு வடை மற்றும் வெற்றிலை மாலை சாத்தப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காலை 9 மணி முதல் பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து நண்பகலில் கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றன. மேலும் இரவு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வெண்ணெய் வடைமாலை ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கி தரிசனம் செய்தனர். கடமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கைத்திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றிய சேர்மன் சித்ரா சுரேஷ், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் MS மாடசாமி, அரண்மனை சுரேஷ், ஒன்றிய அனைத்து கவுன்சிலர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். வருமான வரித்துறை முறைகேடு குறித்து புதுச்சேரி அரசு விளக்கம் அளிக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சிபிஐ நடவடிக்கை எடுக்கிறது, அமைச்சர் நமச்சிவாயம் பதில். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.